Hi friends, welcome to Tamil King channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க் கஸ்டமர் இந்தியன் பேங்க் மொபைல் பேங்க் அப்ளிகேஷன் மூலம் அதர் பேங்க் அக்கவுண்ட் நம்பருக்கு எப்படி பணம் அனுப்புவது சோ அத பத்தி நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா டீடைலா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுவரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டீஸ் வரும். சரி வாங்க நம்ம இப்போ இந்தியன் பேங்க் கஸ்டமர் இந்தியன் பேங்க் மொபைல் பேங்க் அப்ளிகேஷன் மூலம் அதர் பேங்க் அக்கவுண்ட் நம்பருக்கு எப்படி பணம் அனுப்புவது அப்படி சொல்லிட்டு தெளிவா லைவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்கள் மொபைலில் இருக்கிற இந்தியன் பேங்க் மொபைல் பேங்க் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் என்னோட மொபைலில் இருக்கிற இந்தியன் பேங்க் மொபைல் பேங்க் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட லாகின் பின் கேட்கும். லாகின் பின் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் தெரிகிற மாதிரி ஒரு ப்ரொஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. சென்டராக பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே IMPS அப்படி சொல்கிற ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் அப்படி சொல்கிற ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெனிஃபிஷரி டைப் அப்படி சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருப்பாருங்க. ஸோ அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் பேங்க் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல அதர் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டிஸ்பிளேல செலக்ட் ஆகிருக்கு பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். அதாவது நீங்கள் யாரோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மணி சென்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு மறுபடியும் ரீஎன்டர் அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். அதே அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் மறுபடியும் என்ட்ரி பண்ணிட்டு IFSC கூட நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் அதில் அமௌண்ட்னு கொடுத்துற பாக்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் இப்போ வீடியோக்காக பண்ணுறதுல 10 rupees நான் இப்போ சென்ட் பண்ணி காட்ட போகிறேன். 10 கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களோட பெனிஃபிஷரி நேம் காட்டும். யாரோட நேமுக்கு நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட நேமை நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே உங்களுக்கு ஆட் டு பெனிஃபிஷரி அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ்னா அதில் டிக் பண்ணிட்டு நிக்கி நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீமார்க்ஸ்னு கேட்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதர்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ரொசீட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் ஆப்ஷன் கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் அப்படி சொல்லிட்டு ஒரு பாப்பப் மெசேஜ் அதில் டிஸ்பிளேல ஓப்பன் ஆகும். ஸோ எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படி சொல்கிற ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிபின் கேட்கும். ஸோ அதாவது உங்களோட டிபினை நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. டிபின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் டிபின் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களோட டிபினை நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படி சொல்கிற ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP ஒன்று வரும். ஸோ அது இப்போ மொபைலில் கிடக்கிறனால அது ஆட்டோமேட்டிக்கலி ஜென்ரேட் பண்ணி எடுத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சப்மிட்னு ஒரு ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஒரு 2 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேல வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட இந்தியன் பேங்க் கஸ்டமர் உங்களோட மொபைல் பேங்க் அப்ளிகேஷன் அதர் பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் பணம் அனுப்புது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது தமிழ் கிங். தேங்க்யூ.